விறகு கே துக்குக்கா விறகு விறகுனா டிஸ்கனெக்ஷன் இல்லையா, அதோடய துக்னா சேட், துக்கத்தை பத்தி வந்து அவங்க யோசிக்கல அப்படிங்கிற சொல்றாங்க. நெக்ஸ்ட் कृष्ण ने योग का संदेश देने के लिए उद्धव को भेज दिया. கிருஷ்ணர் வந்துட்டு நீ யோகம் சொன்னோடனே அந்த கடவுள் அடையிறதுக்கு அந்த வழிக்கான சந்தேஷ்னா மெசேஜ தேனே கேள்வி, தேனா கிவ்டே கொடுக்கறது, கேள்வின்னு இக்காக நடத்தாது கொடுக்கறதுக்கு வேண்டி கொடுக்கறதுக்காக உத்தவுக்கோ பேஜ் தியா, உத்தவ இருக்காருலே அவரை பேஜ்ல சென்னு அர்த்தம். கடந்த காலத்துல சொல்றாங்க. नेक्स्ट विरह की अग्नि में जलती हुई गोपियों को जब उद्धव ने कृष्ण को भूल जाने और योग साधन करने का उपदेश देना प्रारंभ किया, तब उनके हृदय में जल रही विरग अग्नि में घी का काम कर उसे और प्रज्वल कर दिया. ஓகே. விறகு கி அக்னிமே, விறகுனா டிஸ்கனெக்ஷன் இல்லையா, அதாவது பிரிவோடைய அக்னி நெருப்புன்னு அர்த்தம். அந்த பிரிவுங்கிற நெருப்புல வந்துட்டு ஜல்தினா பேர்ன் அர்த்தம், எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய, ஹுயினா ஹேப்பன், எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கோபியர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு கோ ஜப்னு எப்ப வந்துட்டு உத்தவர் வந்துட்டு கிருஷ்ணக்கோ பூல் ஜானே, கிருஷ்ணர் வந்துட்டு பூல்னா ஃபர்கட் இல்லையா, மறந்து போறது, பூல் ஜானே அதை மறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்னா அதுவும் இல்லாம யோக சாதன் கர்ணேக்கா உபதேஷ் தேனா, யோகனா இந்த சொன்ன கடவுள் அடையிறதுக்கான வழி, ஞான வழி இருக்கு இல்லையா, அதாவது யோக சாதனை அதாவது வழின்னு அர்த்தம். அதாவது கடவுள் அடைக்கான வழியை வந்துட்டு கர்ணேக்காக செய்யறதுக்கான உபதேசம் சொல்றாங்க, அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேனா கிவ்னு அர்த்தம், கொடுக்கறது. எப்ப கொடுத்தாரோ பிராரம்பம் ஸ்டார்ட், ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம், கியானா டன்னு அர்த்தம், செஞ்சது அப்படின்னு அர்த்தம். எப்ப அவங்க அட்வைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ தப்புன்னு அப்போ வந்துட்டு உன்கே ஹிருதயமே, உன்கேனா அவங்களுடைய ஹிருதயனா நம்ம ஹிருதயம் ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஜல்னா பேர்ன் அர்த்தம், எரியறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜல் ரஹி அப்படின்னா எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விறகுனா டிஸ்கஷன் நமக்கு தெரியும், அக்னி நெருப்புன்னு அர்த்தம். அதாவது அந்த பிரிவுடைய நெருப்பு வந்துட்டு கீ காக்காம், கீனா கீ தான் இங்கிலீஷ் வேர்டு, நெய் சொல்லுவோம் இல்லையா, அதோடய காம்னா ஒர்க்க, கர்னு செஞ்சு, உசேனா அதை வந்துட்டு பிரஜ்வலித்து கருதியா. அவர்னா இன்னும் அர்த்தம். அவருக்கு 2 மீனிங் இருக்கு, அண்டுன்னு ஒரு மீனிங் இருக்கு, அனதர் திரும்ப இன்னும் ஜாஸ்தியாங்கிறதுக்கும் மீனிங் இருக்கு. அவருங்கிறதுல இன்னும் ஜாஸ்தியா பிரஜவலித்து கருதியா, பிரஜவலித்துனா லைட் அப்படின்னு சொல்லுவாங்களா, இன்னும் அதிகமா எரிய வச்சிருச்சு, கருத செய்யறது இல்லையா, தியானா கிவ் அர்த்தம். அதாவது நெருப்பு ஊத்துன மாதிரி, அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க, அந்த கதையா ஆகிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट 5th क्वेश्चन, मर्यादा न लगी के माध्यम से कौन सी मर्यादा न रखने की बात की जा रही है. மர்ஜாதா லகி அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த வேர்டிங்னால வந்துட்டு மாத்தியம்னா வழின்னு அர்த்தம், அதாவது மீடியம் வழியாக கவுன்சி கவுன்சினா விச் டைப் ஆஃப், எந்த வகையான மரியாதைனா ஒரு கண்ணியம் சொல்லுவாங்க, லிமிட்னு சொல்லுவாங்க இல்லையா, ரக்னேக்கு நெகட்டிவா, ரக்னேனா கீப்னு அர்த்தம், ஸ்டேன்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரக்னேக்கு அதாவது இல்லாததுக்கான பாத் கீ ஜாரகி, பாத்னா அந்த விஷயம், அந்த கீ ஜாரகி, கீன்னு டன் இல்லையா, ஜானா போறது, ரஹிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது சொல்லப்படுது அப்படிங்கறத கேக்குறாங்க. உத்தர்னா ஆன்சர். மர்ஜாதா ந லகி அப்படிங்கிற அந்த மாத்தியம்னா வழியா, பிரேம் கி மரியாதை ந ரக்னே கி பாத், பிரேம்னா அன்பு இல்லையா, அதுக்கான அந்த மரியாதை லிமிட், அந்த அன்புக்கான அந்த லிமிட், ரக்னேனா ஸ்டே இருக்கிறது, ரக்னேனா இல்ல அப்படிங்கிறதுக்கான பாத்னா அந்த விஷயம் வந்துட்டு கீ ஜாருங்க, கீனா செய்யறதுன்னு அர்த்தம். அதாவது பாத்துங்கிறது 2 மீனிங் இருக்கு, ஒரு மீனிங் விஷயங்கிறது, இன்னொன்னு மீனிங் பேசுற சொல்லு, அதாவது பாத் கீ ஜாரி அப்படின்னா பேசப்பட்டிருக்கு, அதாவது விஷயத்த பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ரஹிங்கிறது ஐந்து ஃபார்ம். कृष्ण के मथुरा चले जाने पर वग शांत भाव से श्री कृष्ण के शिक्षा कर रही थी. கிருஷ்ணர் வந்துட்டு மதுராங்கிறது அந்த கிருஷ்ணர் வந்து அதுக்கடுத்து மதுரால தானே ஆட்சி பண்ணாங்க. அந்த மதுரா சலே ஜானே பர், சலேனா போறதுன்னு அர்த்தம், ஜானேனாலும் போறது தான், ஜானா கோதான், அதாவது போனதுக்கு பர்னா அப்புறம், வகுன்னு அவங்க வந்துட்டு சாந்த் பவுசே, அவங்கிறதுல வந்துட்டு கோபியர்கள், சாந்த் பவுசே, சாந்த்னா அமைதியான, பாவனா எமோஷன், அதான் அமைதியான இந்த எமோஷன்ல ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துட்டு லவுட்னேக்கி பிரதீக்ஷா, லவுட்னே ரிட்டர்ன் திரும்ப வருவாங்க அப்படிங்கிற பிரதீக்ஷா வெயிட்டிங் அர்த்தம், வெயிட் கர்ற செய்யறதுலயே, ரஹிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. தீன் வந்திருக்குல்ல, சோ பாஸ்ட் டென்ஸா குறிக்குது, அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. टोपी लगाए अपनी मर्यादाओं में लिपटी हुई इस वियोग को सहन कर रही थी.
வக் வக்னா அவர்கள் அர்த்தம். யாரு கோபியர்களை வந்துட்டு சூப்பி லகாயே, சூப் சூப்னா சைலண்ட் இல்லையா, லகாயனா ஸ்டார்ட் அர்த்தம், அமைதியா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பனே மரியாதாவுமே, அப்பனே தன்னுடைய மரியாதை லிமிட் சொன்னோம் இல்லையா, அவங்களோட இந்த எல்லையில வந்துட்டு லிப்தினா கவர்ட்னு அர்த்தம். அது கவர் ஆகி இஸ் வியோகா இஸ்னா இந்த வியோக டிஸ்கனெக்ஷன்லயே அந்த பிரிவை வந்துட்டு சஹன் கர் ரஹி தி, சஹன்னா சகிச்சுக்கிறது, டாலரேட் சொல்லுவாங்க இல்லையா, கர்னா செய்யறது, ரஹி வந்து ஐந்து ஃபார்ம், அப்ப டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. क्योंकि वे श्री कृष्ण से प्रेम करती हैं. क्योंकिனா ஏனென்றால் அர்த்தம். ஏன் வே அப்படின்னா வேனா அவங்க வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காலே அவங்க கிட்ட சேனா ஃப்ரம் அவர்களிடம் பிரேம் கர்த்திங்க, பிரேம்னா அன்பு இல்லையா, கருத்துனா செய்யணும்னு அர்த்தம். அதாவது அவங்கள ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. कृष्ण ने योग का संदेश देने के लिए उद्धव को भेज दिया. கிருஷ்ணர் வந்துட்டு யோகுக்கா சந்தேஷ், அந்த யோகத்தை பத்தின அந்த கடவுள் அடையறதுக்கான வழி பத்தின சந்தேஷ்னா மெசேஜ் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் தேனே கேலியே, தேனா கிவ்னு அர்த்தம், கேலியன்னு வந்தனால இக்காக அர்த்தம், அதாவது கொடுக்கறதுக்கு வேண்டி உத்தவ இருக்காங்களே அவங்கள வந்துட்டு பேஜ் தியா, பேஜ்னா சென்டுன்னு அர்த்தம், அனுப்பிச்சு விடுறாங்க. गोपियों उनको उनकी मर्यादा छोड़कर बोलने पर मजबूर कर दिया था. கோபியர்கள் வந்துட்டு உன்கோனா அவர்களே அர்த்தம், அதாவது உத்தவர உன்கினா அவர்களுடைய, அதாவது இந்த உத்தவருடைய மரியாதா சோர்கர், மரியாதை லிமிட்டை வந்துட்டு சோடுக்கர் விட்டுட்டு போல்னா டாக்குலயா பேசுறதுக்கான மஜ்பூர் கர்தியாத்தா. மஜ்பூர்னா இந்த ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கட்டு இது ஃபோர்ஸ் பண்றது, கர்னா செய்யறதுலயே தியானா கிவ்னு அர்த்தம், அதாவது பாஸ்ட் டென்ஸ் கேவ். மரியாதா கர்தியா அப்படின்னா அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பிரேம் கே बदले प्रेम का प्रतिदान ही प्रेम के मर्यादा है. பிரேம்னா அன்பு இல்லையா, பதலைனா பதிலாகன்னு அர்த்தம். அதாவது பிரேம் அன்புக்கு பதிலா வந்துட்டு பிரேம் கா பிரதிதான், பிரேம் அன்போடைய அந்த பிரதிதான்னா கிவ் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் சொல்லுவாங்களே, கிவிங் பேக் சொல்லுவாங்களே, அன்பை கொடுத்தாங்கன்னா திரும்ப அன்பை கொடுக்கறது தான் வந்துட்டு பிரேம் கி மரியாதை, பிரேம் அன்போடைய மரியாதை லிமிட் அப்படிங்கறத சொல்றாங்க. லேக்கின் கிருஷ்ணனின் கோபியோं के प्रेम रस को उत्तर में योग का संदेश भेज दिया. लेकिन பட் ஆனா என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணர் வந்துட்டு கோபியோங்கி பிரேம் ரஸ்கே, கோபியர்களுடைய அந்த பிரேம்னா அன்பு இல்லையா, அதோட ரஸ்னா ரசம், நவரசங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எமோஷனை குறிக்கிற வேர்டு அவ்வளவுதான். பிரேம் ரஸ்கே, அதாவது அந்த அன்பு அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்துட்டு உத்தர்னா ரிப்ளை இல்லையா, அதாவது அதுக்கு பதிலா வந்துட்டு யோகுக்கா சந்தேஷ், அதாவது கடவுளை அடையிறதுக்கான அந்த சந்தேஷ் மெசேஜ் இல்லையா, பேஜ்னா சென்ட், தியான கேவ் இல்லையா, அதாவது அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. इस प्रकार कृष्ण ने प्रेम की मर्यादा नहीं रखी. इस प्रकार இந்த பிரகாரன டைப்ல இந்த மாதிரி தான் வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு பிரேம் கி மரியாதை, அந்த அன்புக்கான அந்த மரியாதை லிமிட்டை வந்துட்டு நகி ரக்கினா கீப் அர்த்தம், வைக்கிறதுன்னு அர்த்தம். நகி ரக்கினா அப்படின்னா வைக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. वापस लौटने का वचन देकर भी वे गोपियों से मिलने नहीं आए. வாபஸ்னா ரிட்டர்ன், திரும்ப வர்றது இல்லையா, லவுட்னா ரிட்டர்ன் தான், அதாவது வாபஸ் லவுட்னே திரும்ப வருவேன் அப்படிங்கிற வச்சன் தேக்கர், வச்சனா பிராமிஸ்னு அர்த்தம், பிராமிஸ் கொடுத்துட்டு பீனா ஆல்சோ கொடுத்தாலும் கூட வேனா அவர் யாரு கிருஷ்ணர் வந்துட்டு கோபியர்களை மில்லை மீட் சந்திக்கிறதுக்கு நகி ஆயினா கம்னு அர்த்தம், நகி ஆயினா வரவே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट है 6th क्वेश्चन. कृष्ण के प्रति अपने अनन्य प्रेम को गोपियों ने किस प्रकार अभिव्यक्त किया है. கிருஷ்ணருக்கு பிரத்தினா பத்தின்னு அர்த்தம். கிருஷ்ணரை பத்தி அப்பனே தன்னுடைய அனன்ய பிரேம், இன்ஃபைனைட் முடிவில்லாத அந்த பிரேம் அன்பை வந்துட்டு கோபியர்கள் வந்துட்டு நீ கிஸ் பிரகார், கிஸ்ன விச் அர்த்தம், எந்த பிரகாரன வகைன்னு அர்த்தம், எந்த வகையில எந்த டைப்ல வந்துட்டு எக்ஸ்பிரஸ் அர்த்தம், வெளிப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. கீயான டன் அர்த்தம், எப்படி வெளிப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத क्वेश्चन கேக்குறாங்க. उत्तर आंसर पापों. गोपियों श्री कृष्ण के प्रेम में रात दिन सोते जागते सिर्फ श्री कृष्ण का नाम ही रटते रहती हैं. கோபியர்கள் வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணக்கே பிரேமே, கிருஷ்ணருடைய அந்த பிரேம் அன்புல வந்துட்டு ராத்னா நைட் இல்லையா, தின்ன டேன்னு அர்த்தம், இரவும் பகலுமா, சோத்தே ஜாகத்தே, சோனா ஸ்லீப் தூங்குறது, ஜாகத்தே அப்படின்னா அவேக் அர்த்தம், தூங்கியும் எழுந்தோம், சிர்ஃப்னா ஒன்லி வெறும், ஸ்ரீ கிருஷ்ணக்கா நாம் ஹி, ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாம் நேம மட்டும், ஹீனா ஒன்லி அர்த்தம், நேம் மட்டும்தான் வந்துட்டு ரட்டே ரகத்திஹேன். ரட்டுனா மெமரைஸ் அர்த்தம், திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா, அதுட்டு ரட்டுன்னு அர்த்தம். ரட்டி ரகத்தினா ஸ்டேட் அர்த்தம், திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்க சொல்றாங்க. कृष्ण के प्रति अपने अनन्य प्रेम को गोपियों ने चींटियां और हारिल की लकड़ी के उदाहरणों द्वारा व्यक्त किया है.
கிருஷ்ணக்கே பிரதினா பத்தின்னு சொல்லணும் இல்லையா, கிருஷ்ணரை பத்தின அப்பனே அப்படின்னு தன்னுடைய அனன்ய பிரேம் அனன்ய இன்ஃபைனைட் முடிவில்லாத அந்த பிரேம் அன்பை வந்துட்டு கோபியர்கள் வந்துட்டு நீ சீன்டியாங்கன்னா ஆன்ஸ் நடத்த எறும்புகள் இருக்கு இல்லையா, அதை பத்தியும் அவர் அண்ட் அதுவும் இல்லாம ஹாரில் கி லக்கடி, இது வந்து ஒரு முகாவரி, ஒரு இடியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இடியம்ஸ் மாதிரி. ஹாரில் கி லக்கடி அப்படின்னா, ஹாரில் அப்படிங்கிறது ஒரு பேர்டு, அதோடைய லக்கடினா உட்டுன்னு அர்த்தம். ஒரு மரக்கட்டை எப்பவுமே அந்த பேர்டு எப்பவுமே என்ன பண்ணணும், அந்த மரக்கட்டையை கால்ல கவிட்டு தான் போயிட்டே இருக்கும். அதனால வந்து அந்த முகாவரி சொல்லிருக்காங்க, எப்பவுமே ஒன்னாவே இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்ற உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ் அர்த்தம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் துவாரா வழியாக வியக்த கியாக, வியக்தன எக்ஸ்பிரஸ் இல்லையா, வெளிப்படுத்துறது இல்லையா, கியான செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. उन्होंने स्वयं की तुलना चींटियां से और श्री कृष्ण की तुलना गूढ़ से की है. உன்ஹோன்னு அவங்க ஸ்வயனா ஓன் அர்த்தம், அவங்களேவே, அதாவது அவங்களேவே, அதாவது கோபியர்கள் தன்னைத்தானே வந்துட்டு துல்னா கம்பேர்னு அர்த்தம், கம்பேர் பண்ணது. சீன்டினா ஆன்சன் சொன்னாலே எறும்புகளுக்கு செய்யனா ஃப்ரம் அர்த்தம், எறும்புகளை வச்சு வந்துட்டு அவங்களே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவர்னா அண்ட் அதுவும் இல்லாம ஸ்ரீ கிருஷ்ணகி துல்னா, கிருஷ்ணருடைய இந்த துல்னா கம்பேரிஷனை கூடு சே கி ஹை, குட் அப்படிங்கிறது அந்த வெள்ளம் சொல்லுவோனே, அந்த ஜாகிரியை வச்சு வந்துட்டு கீழே டன் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. உன்கே அனுசார் ஸ்ரீ கிருஷ்ண ஊஸ் குட் கி பாந்திகை, உன்கேன்னு அவங்கள அனுசார் அக்கார்டிங் அவங்கள பொறுத்த வரலையும் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படியா ஊஸ் குட் கி பாந்திகை, குட் அப்படிங்கிறது வெள்ளம் சொன்னாங்க. பாந்தி லைக் நடத்த அந்த வெள்ளம் மாதிரியா. ஜிஸ் பர் சீண்டியா சிப்கி ரகுதிகை, ஜிஸ்னா விச் இல்லையா, பர்னா மேல அர்த்தம், அது மேல எது மேல அப்படின்னா அந்த சீண்டியான ஆன்சர் சொன்னோம் இல்லையா, அந்த எறும்புகளை வந்துட்டு சிப்கி அப்படின்னு ஸ்டிக்கு நடத்தும், ஒட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒட்டிக்கிட்டே தான் இருக்குமா எப்பவுமே, அந்த மாதிரி அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்க பிரிய மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट हारिल एक ऐसा पक्षी है जो सदैव अपने पंजे में कोई लकड़ी या तिनका पकड़े रखता है. ஹாரில் அப்படிங்கிறது ஏக் ஐசை பக்ஷி, ஐசா லைக் தட், இந்த மாதிரியான பக்ஷினா பேர்டு, எந்த மாதிரி அப்படின்னா ஜோனா விச் எது அப்படின்னா சதைவ்னா ஆல்வேஸ் எப்பவுமே, அப்பனே அப்பனே தன்னுடைய பஞ்சேனா ஃபூட், அதாவது பாதங்கள் சொல்லுவாங்க, அதோட கால்கள்ல வந்துட்டு கோயின்னு இனி ஏதோ ஒரு லக்கடினா உட்டுன்னு சொன்னோம் இல்லையா, மரக்கட்டையே யானா அல்லது தின்கா சின்னதா ஒரு டஸ்ட் டைப்ல இருக்கும் இல்லையா, சின்ன மரத்தோட கிளைய வந்து தின்கான்னு சொல்லுவோம். பக்கடி ரகுத்தீங்க, பக்கடினா கேட்ச் நடத்த புடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரகுத்தினா ஸ்டே நடத்தாதது, எப்பவுமே அது காலில் வந்து புடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. வக் உசே கிசி பி தஷா மே நகி சோடுத்தா, வக்னா அது வந்துட்டு உசேனா அத எத மரக்கட்டையை வந்துட்டு கிசி பி தஷாமே, கிசிபின்னு எனின்னு அர்த்தம், கிசின்னு எனி, பீன ஆல்சோலியா எந்த விதமான தஷா நிலைமை அர்த்தம், எந்த விதமான சுச்சுவேஷன்லயுமே நகி சோடுனா விட்டுறது, நகி சோத்தா அப்படின்னா விடவே விடாதாமா. उसी तरह गोपियों ने मन वचन और कर्म से श्री कृष्ण के प्रेम रूपी लकड़ी को दृढ़ता पूर्वक पकड़ लिया है. உசினா அதே, தரக்னா டைப்லயும் அதே மாதிரிதான் நம்ம கோபியர்களும் வந்துட்டு மனசும் சரி, வச்சன வார்த்தைகளும் சரி, அதாவது வார்த்தையே வச்சன்னு சொல்லுவோம், அவர்னா அதுவும் இல்லாம கர்ம செயல்கள் நடத்தும். இது மூணுத்துலயுமே வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணக்கே பிரேம் ரூபி, கிருஷ்ணருடைய பிரேம்ங்கிற அன்புங்கிற இந்த ரூபினா ஃபார்ம், அன்புங்கிற வடிவத்துல இருக்கக்கூடிய லக்கடினா உட் இல்லையா, அந்த வந்துட்டு திருதத்தா பூர்வக் பகர்லியா, திருதத்தனா ரொம்ப ஸ்டபன் வகையான, பூர்வக் அப்படின்னா வகையான, அதாவது இந்த ரொம்ப ஸ்டபனான வகையில வந்துட்டு பக்கர்னா கேட்ச்னு சொன்னாலே புடிச்சு வச்சுக்கன்னு சொன்னாலே, லியான டேக் அர்த்தம், எடுத்து புடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத. யோகோ தேனே உத்தவர் கிட்ட வந்துட்டு எஜுகேஷன 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 पैसे देने की, उनको देने की, उनको देने की, उनको देने की, उनको देने की, लोगों देने की, लोगों மக்களுக்கந்தி, लोगों மக்களுக்கந்தி, लोगों மக்களுக்கந்தி, लोगों மக்களுக்கந்தி, लोगों மக்களுக்கந்தி, लोगों மக்களுக்கந்து தேனா கிவ் நடத்து கொடுக்கறதுக்கான பாத் கஹி, பாத்னா விஷயம் சொன்னா ரெண்டு மீனிங் இருக்கு இல்லையா, விஷயம் ஒண்ணு, இன்னொன்னு அவங்க சொல்ற வார்த்தைகள். கஹினா டெல் நடத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கேக்குறாங்க क्वेश्चनல. வாங்க ஆன்சர் பார்ப்போம். उत्तर आंसर है उद्धव अपने योग के संदेश में मन की एकाग्रता का उपदेश देते हैं.
உத்தவர் வந்துட்டு आपने தன்னுடைய யோகுக்கே சந்தேஷ்மே யோக் அந்த ஞானத்தோடைய அந்த சந்தேஷம் மன் கி ஏகாகிரத மனசை வந்துட்டு ஏகாகிரதான கான்சென்ட்ரேட் அர்த்தம். அதாவது ஒருமுகப்படுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்றதுக்கான உபதேஷ் தேத்தேங்க. உபதேஷ்னா அட்வைஸ் இல்லையா, தேத்தே தேத்தன கிவ் கொடுக்குறாங்க. गोपियों के अनुसार योग की शिक्षा उनकी लोगों को देनी चाहिए जिनकी इंद्रियों व मन अपने बस में नहीं होते. கோபியர்கள் வந்துட்டு அனுசாரனா அக்கார்டிங் டு, அதாவது கோபியர்களை பொறுத்த வரலையும் யோகுக்கு சிக்ஷா, யோகுனா அந்த யோக ஞானம் இருக்கு இல்லையா, அதோட சிக்ஷா எஜுகேஷன் வந்துட்டு உன்கினா அவங்களுக்கு, லோகோனா பீப்புள் இல்லையா, அந்த பீப்புளுக்கு தான் வந்துட்டு தேனி சாகிய, தேனா கிவ்னு அர்த்தம், சாகியனா வாண்ட் கொடுக்கணுமா, அந்த பீப்புளுக்கு தான் கொடுக்கணுமா. எந்த பீப்புள் அப்படின்னா ஜின்கினா ஹூஸ், யார் அப்படின்னா இந்திரியம் வ மண் அப்படியே பஸ் மே நகி ஹோத்தேன். இந்திரியம் அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த சென்ஸ் சொல்லுவாங்களே, அறிவு இருக்கு இல்லையா, அதுவும் வேணா அல்லது மண்ண மனசு, அறிவோ இல்ல மனசோ, உன்கேனா அவங்களுடைய பஸ்னா வசம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு நகி ஹோத்தே, நகினா நெகட்டிவ் இல்லையா, ஹோத்தேனா ஹேப்பன் அர்த்தம், இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அவங்களோட வசத்துல இல்லாம இருக்குதோ அவங்களுக்குதான் இந்த ஞானம் அப்படிங்கறது தேவைப்படுது அப்படிங்கறத கோபியர்கள் சொல்றாங்க. जिनका मन चंचल है और इधर उधर भटकता है. जिनका ஹூஸ் யாருடைய மனசு சஞ்சல் கலக்கம் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்குதோ, அவருன்னு அண்ட் அதோ இல்லாம இதர்னா ஹியர்னு அர்த்தம், உதர்னா தேர்னு அர்த்தம். இங்கேயும் அங்கேயும் பட்டக்னா ரோமிங் அர்த்தம், இங்கேயும் எங்கேயும் தவறுன்னு சொல்லுவாங்க, இங்கேயும் அங்கேயும் ரோம் ஆயிட்டு இங்கேயும் சுத்தி திரியுதோ அவங்களுக்கு தான் தேவை அப்படிங்கறத கோபியர்கள் சொல்றாங்க. பரந்து கோபியோं योग की आवश्यकता ही नहीं, क्योंकि गोपियों अपने मन व इंद्रियों तो कृष्ण के अनन्य प्रेम में पहले से ही एकाग्र हैं. பரந்து பட்டானா கோபியர்களுக்கு யோகுக்கு அவசியகத்தா, அந்த யோகம் நாலேஜுக்கான அந்த அவசியகத்தை இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு ஹீனா ஒன்லி இல்லையா, நகினா தேவை இல்லைன்னு அர்த்தம், நகி நெகட்டிவ் வேர்டு கிடையாது. கியோங்கினா பிகாஸ், ஏனென்றால் அந்த கோபியர்கள் வந்துட்டு அப்படியே தன்னுடைய மண் மனசையும் சரி, இந்திரியம்னா தன்னுடைய சென்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் சரி, கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய அனன்ய இன்ஃபினிட் முடிவில்லாத அந்த பிரேமி அந்த அன்புல வந்துட்டு பகலே செய்கி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஏகாகிரகம் கான்சன்ட்ரேட்லயே அவங்களோட கவனத்தையுமே கிருஷ்ணர் கிட்ட செலுத்திட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. इस प्रकार योग साधना का उपदेश उनके लिए निरर्थक है. इस प्रकार இந்த பிரகார டைப் இந்த மாதிரி யோக சாதனாக்கா உபதேஷ், யோக சாதனா இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, கடவுள் அறிவிக்கான அந்த வழிக்கான அந்த ஞானம் வந்துட்டு உபதேஷ்னா அட்வைஸ் வந்துட்டு உன்கேனா அவங்களுக்கு அர்த்தம், லீனா இக்காக இல்லையா அவங்களுக்காக வந்துட்டு அர்த்தக் அப்படின்னா மீனிங்ஃபுல்னு அர்த்தம், நிரர்த்தக்னா மீனிங்லெஸ்ன்னு அர்த்தம், அவங்களுக்கு அர்த்தம் இல்லாத ஒண்ணு அப்படிங்கறத சொல்றாங்க கிருஷ்ணர், சாரி கோபியர்கள்.